இன்னைக்கு நம்ம வீடியோல டிஎன்பிஎஸ்சில வரக்கூடிய ஜியோகிராஃபி டாபிக் தான் பார்க்க போறோம். ஜியோகிராஃபில புவியின் உள்ளமைவு பத்தி பார்க்க போறோம். இந்த புவியின் உள்ளமைவு பார்த்தீங்கன்னா பொதுவா 3 டைப் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலோடு, கவசம், கருன்னு சொல்லிட்டு 3 இருக்கு. இந்த மேலோடு பார்த்தீங்கன்னா 5ல இருந்து 30 கிலோமீட்டர் அளவுக்கு ஆழம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவசம். கவசம் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா வெளிக்கவசம், இன்னொன்று வந்து கவசம். இந்த வெளிக்கவசம் பார்த்தீங்கன்னா 30ல இருந்து 700 கிலோமீட்டர் அளவுக்கு ஆழம் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவசம். கவசம் பார்த்தீங்கன்னா 700ல இருந்து 2900 கிலோமீட்டர் ஆழம் இருக்கும். அதுக்கு அடுத்தது கரு. கரு பார்த்தீங்கன்னா 2 நிலையில இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா வெளிக்கரு, இன்னொன்று உட்கரு. இந்த வெளிக்கரு பார்த்தீங்கன்னா 2900ல இருந்து 5150 கிலோமீட்டர் அளவுக்கு ஆழம் இருக்கும். ஃபைனலா புவியின் கடைசி பகுதியா இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோடைய ஆழம் பார்த்தீங்கன்னா 5150 கிலோமீட்டர்ல இருந்து 6370 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இப்ப கொடுத்திருக்க கொஸ்டினை பாருங்க. புவியின் வெளிக்கருவம் எந்த நிலையில் இருக்கும்? இதுக்கான சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க